விழாவில் சிறப்புரையாற்ற உள்ள மாண்புமிகு பள்ளிக்கல்வி, விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் வைகை செல்வன் அவர்களே, வாழ்த்துறை வழங்குள்ள சுற்றுலா, பண்பாடு மற்றும் அறநிலையத்துறை அரசு முதன்மை செயலாளர் முனைவர் ரா. கண்ணன் ஈயாப்பை அவர்களே, முன்னிலை உரை வழங்க உள்ள கலை பண்பாட்டுத்துறை முதன்மை செயலர் மற்றும் ஆணையர் திரு ஹேமந்த் குமார் சின்ஹா ஈயாப்பை அவர்களே, மற்றும் இயலிசை நாடக மன்றத்தின் தலைவர் தேனிசை தென்றல் தேவா அவர்களே, கலை பண்பாட்டு துணை இயக்குனர் ஈரா குணசேகரன் அவர்களே, முத்து அவர்களே, மற்றும் இந்த விழாவிற்கு எல்லோரும் வந்திருக்கிறீர்கள். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 3 கலை மாமேதைகளின் நூற்றாண்டு விழா நடத்துவதில் தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றம் பெருமைப்படுகிறது. இதில் முக்கியமாக என்ன சொல்லணும்னா, மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சி தலைவி ஜெ. ஜெயலலிதா அவர்கள் அரசில் இந்த விழா நடக்கிறதுல ரொம்ப பெருமை, ரொம்ப சந்தோஷம். ஏன் அப்படி சொல்றேன்னா, 3 மேதைகளின் படங்களிலும் எல்லாரும் நடிச்சிருக்கோம். இப்போ நீங்கள் இந்த கிளிப்பிங்ஸ்லாம் பார்த்தீங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அண்ணன் அவர்கள், சிவாஜி அவர்கள், தமிழக முதல்வர் அவர்கள் எல்லாருமே நடிச்சிருக்காங்க. ஸோ சரியான நேரத்தில் இந்த நூற்றாண்டு விழா நடக்கிறது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் இன்னொரு பெருமை, இந்த 3 மேதைகளின் படங்களிலும் நானும் நடிச்சிருக்கேன். எஸ்விஎஸ் ஐயா படத்தில், டிகேஎஸ் ஐயா அவர்கள் படத்தில், சக்தி அவர்கள் எழுதிய படத்தில் நீங்கள் பார்த்தீங்க. சொர்க்கம், எஸ்விஎஸ் உரிமை குரலில், டிகேஎஸ் ஐயா அவர்கள் நிறைய படங்கள், அதில் ஔவையார் என்னுடைய மறக்க முடியாத படங்கள். ஸோ இந்த எல்லாருடைய தொடர்பிலையும் இங்கே இயலிசை நாடக மன்றத்தில் உறுப்பினர் செயலாளராக இந்த பதவியை எனக்கு கொடுத்த அம்மா அவர்களுக்கு நான் என்னென்னைக்கும் கடமைப்பட்டிருக்கேன். என்னுடைய நன்றியை நான் அவங்ககிட்ட செலுத்துகிறேன். முனைவர் திரு வைகை செல்வன் அவர்களையும் முதலில் அமைச்சர் பதவியேற்று இயலிசை நாடக மன்ற விழாவுக்கு முதலில் இங்கே கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்ற வந்திருக்கிறார்கள். அவர்களை வருக வருக என்று வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். விழாவிற்கு முன்னிலை வகிக்க வந்திருக்கும் கலை பண்பாட்டு இயக்கத்தின் முதன்மை செயலாளர் ஆணையர் திரு ஹேமந்த் குமார் சின்ஹா ஈயாப்பா அவர்களையும், வாழ்த்துறை வழங்க வந்திருக்கும் சுற்றுலா, பண்பாடு மற்றும் அறநிலையங்கள் துறை அரசு முதன்மை செயலாளர் முனைவர் திரு ரா. கண்ணன் ஈயாப்பா அவர்களையும், எங்கள் தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றத்தின் உறுப்பினர் செயலாளர் சகோதரி குமார் சச்சி அவர்களையும், கலை பண்பாட்டுத்துறை துணை இயக்குனர் திரு குணசேகரன் அவர்களையும், ஸ்ரீ கிருஷ்ணகான சபாவின் நிர்வாகி திரு பிரபு அவர்களையும், இங்கு வந்திருக்கும் 3 ஜாம்பவானின் குடும்பத்தார்களையும், நாடகங்களிலே பங்கு கொள்ள வந்திருக்கும் கலைஞர்களையும் மற்றும் கலை உலக பிரமுகர்களையும், நண்பர்களையும், பத்திரிகை, தொலைக்காட்சி, இளையதள நண்பர்களையும் வருக 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 என்று வரவேற்கிறேன். நாடக கலையினை தாயாக, தெய்வமாக நினைத்து முழுமூச்சோடு அவை டி. கே. சண்முகம் அவர்களும், திரு எஸ்.வி. சரஸ்நாமம் அவர்களும், திரு சக்தி டி. கே. கிருஷ்ணசாமி அவர்களும் தங்கள் சம்பாதித்த பணத்தை எல்லாம் அந்த கலைக்காகவே செலவு செய்து வாழ்ந்தார்கள் என்று நாம் அறிந்திருக்கிறோம். சமுதாயத்துக்கு ஏற்ற பல நல்ல நல்ல கதைகளை உருவாக்கி மக்கள் மத்தியில் விழிப்புணர்வுகளை தங்கள் நாடகங்கள் மூலம் உண்டாக்கியிருக்கிறார்கள். நாடக உலகில் மட்டுமில்லாமல் கலை உலகிலும் தங்கள் சேவைகளை எந்தவித பிரதிபலனும் எதிர்க்காமல் செய்து வந்திருக்கிறார்கள். நாடக உலகிலும் கலை உலகிலும் சேவைகளை செய்த திரு டி. கே. சண்முகம் ஐயா அவர்களுக்கும், எஸ்.வி. சரஸ்நாமம் ஐயா அவர்களுக்கும், சக்தி டி. கே. கிருஷ்ணசாமி ஆகிய 3 ஜாம்பவானின் புகழை பரப்பும் வகையில் மாண்புமிகு புரட்சி தலைவி தமிழக முதல்வர் அம்மா அவர்கள் இந்த இனிய நூற்றாண்டு விழாவினை கொண்டாட செய்து வைத்து ஊக்கப்படுத்திய அம்மாவர்களுக்கு மீண்டும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.